சென்னையில ஒரு வீட்ல ஒரு பெண் குழந்தை வந்துட்டு இறந்து போயிட்டாங்க. அவங்க வந்து ஆவியா சுத்திட்டு இருக்காங்க அப்படின்றதா பெராநார்மல் இன்வெஸ்டிகேட்டர் வந்து இன்வெஸ்டிகேட் பண்றாரு. பெத்தவங்கள எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கான சொல்யூஷன் அவர் வந்து சால்வ் பண்ணிட்டு அடுத்ததா மூணார்ல இருக்க ஹோலி ஏஞ்சல்ஸ் அப்படின்ற காலேஜ்க்கு இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக போறாரு. அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்துட்டு அமானுஷமா என்னமோ நடக்குது அப்படின்ற மாதிரி வந்து மேனேஜ்மெண்ட் கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. அதனால வந்து அரேஞ்ச் பண்ணி அவர் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது என்னெல்லாம் நடக்குது அப்படின்றதான் சப்தம் படத்துடைய என்டையர் ஸ்டோரி. இந்த படம் சில மாதங்களுக்கு முன்னாடி வெளிவந்த தமிழ் படம் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தை டைரக்ட் பண்ணது அறிவுலகன். படத்துல ஆதி வந்து முக்கிய கதாபாத்திரத்துல ஹீரோ அவர் வந்து பிளே பண்ணியிருக்காரு. அது போக கிங்ஸ்லி அவர் பண்றக்கூடிய ஃபண்டமெண்ட்லாம் நல்லா வந்து கொண்டு போயிருந்தாங்க. லட்சுமி மேனனும் இந்த படத்துல வந்து நடிச்சிருக்காங்க. இதுல கூடுதலான தகவல் என்ன அப்படின்னு எடுத்தீங்கன்னா, அவர் நடித்த ஈரம் படத்திலே காதல் பாடல்லாம் இருக்கும். ஆனா இந்த படத்துல காதல் பாடல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துல அவங்க வைக்கவே இல்லை. லட்சுமி மேனன் ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரத்துல ஹீரோயினா கூட நடிச்சிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்குன்னு வந்துட்டு பெருசா லவ் சீன்ஸ்லாம் இந்த படத்துல கொடுக்கல அப்படின்றது ஒரு கூடுதலான ஒரு பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் வீட்டுல டிவியில பாக்குறது இந்த அளவுக்கு பயங்கரமா பயமுறுத்துற அளவுக்கு இருக்குதுன்னா அப்ப தியேட்டர்ல பார்த்துருந்தா எந்த அளவுக்கு இருந்திருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி தோணுங்க. எனக்கு படம் பார்க்கும்போது இப்படி ஃபீல் ஆச்சு. சியோன் ராடன் அவருடைய பேக்ரவுண்ட் மியூசிக், அவர் மியூசிக் போட்டாலே போதும் தரமான ஒரு மியூசிக் தான் கொடுப்பாரு அப்படின்ற அளவுக்கு சமீபத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு படத்தையும் வந்து கொடுத்துருந்தாரு. அதுக்கேற்ற மாதிரி இந்த படத்துல திகில வைக்கிற அளவுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் அந்த அளவுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் தியேட்டர்ல போய் பார்க்கறதுக்கு ஒரு ஒர்த்தான மூவி அப்படின்றதுக்கு படத்துடைய சவுண்ட் எஃபெக்ட் வந்துட்டு அவ்வளோ நல்லா வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருந்தாங்க. சவுண்ட் எஃபெக்ட்காகவும் பேக்ரவுண்ட் மியூசிக்காகவும் இந்த படத்தை நீங்க தாராளமாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அது போக இந்த படத்துடைய ஸ்கிரீன் பிளே எடுத்துட்டீங்கன்னா நம்மளுக்கு நல்லாவே சுவாரஸ்யமா வந்து கொண்டு போயிருப்பாங்க. ஒரு வித்தியாசமான முறையில வந்து தமிழ்ல வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. மேபி நீங்க இதே மாதிரியான படங்கள் தமிழ்ல பார்த்துருக்கீங்களா அப்படின்றது கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த மாதிரியான கான்செப்ட்லாம் ஹாலிவுட் இல்லை வந்து வேற ஏதாவது வெளிநாட்டில் தான் பார்த்துருப்போம். இந்தியன் சினிமாவுக்கு புதுமை.